வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. பலமுறை பேசிய ஒரு தலைப்பு தான் ஒரு வேகமான ஒரு சின்ன காணொளி. தமிழக பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி ஒரு மாதிரி திக்கு தெரியாத காட்டில் இருப்பது போல் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. பல சந்தர்ப்பங்களில் இதற்கு முன்னாடி இதை பற்றி பேசியிருக்கிறோம். குறிப்பாக தமிழக பாஜக தலைவராக இதற்கு முன்னர் இருந்த அண்ணாமலை பதவி விலகிய பிறகு நயினார் நாகேந்திரன் அதிமுகவுக்கு நெருக்கமானவர் என்ற காரணத்தினால் தேசிய பாஜகவால் இங்கே தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தலைவராக நியமிக்கப்பட்டால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு அதிக லாபம் கிடைக்கும். குறிப்பாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள், அதிமுகவோடு இணக்கமாக அந்த பூத் லெவலில் ஒர்க் பண்ணுறது, அது இல்லாமல் அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி கூட்டணிகள் வரும்பொழுது பாஜகவுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு போகும். ஆனால் அதிமுக வாக்குகள், அதாவது இரட்டை இலை சின்னத்திற்கு போகும் வாக்குகள் பாஜகவுக்கு தாமரை சின்னத்திலே போட மாட்டார்கள். ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரி இல்லை கிரவுண்ட் லெவலில். இந்த காரணங்களுக்காகத்தான் நயினார் நாகேந்திரனை மத்திய பாஜக நியமித்திருக்கிறது அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுகிறது. இதில் சுவாரஸ்யமான விஷயம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே தமிழகத்திலே பாஜக பெரிய அளவில் வளரவில்லை. பல தலைவர்கள் இருந்தும் இதற்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் பல விதமான தலைவர்கள் இருந்துமே கூட இங்கே கட்சி பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்பது மட்டுமல்ல, ரொம்ப முக்கியமாக பிரதமராக 2014 மோடி பதவியேற்ற பிறகு இங்கே ஒரு மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற பிம்பம் பெரிய அளவில் கட்டமைக்கப்பட்டது. அந்த கட்டமைப்பு மேலும் மேலும் வலுவடைந்து கொண்டே வந்ததுங்கிறது தான் யதார்த்தம். அதிமுக பெரிய அளவில் இந்த மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி வந்தது. தேர்தல்கள் வரும்போதும் சரி, தேர்தல்கள் இல்லாத அளவிலும் சரி. அதுக்கப்புறம் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பாஜக கூட்டணியிலிருந்து விலகிய அதிமுகவுமே கூட அதை பெரிய அளவிலே பயன்படுத்திக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த சமயத்தில் அதிமுக ஐடி பிரிவு வெளியிட்ட ஒரு கார்ட்டூன் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பிரதமர் மோடியை தாழ்வாக சித்தரிக்கிறார்களோ அதற்கு சமமாக அதிமுகவையே சித்தரித்திருந்தாங்க. அந்த சூழ்நிலையிலே அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் இங்கே இருந்தால்தான் பாஜகவுக்கு எதிர்காலம் என்பது மட்டுமல்ல, பிரதமர் மோடியுடைய திட்டங்கள், பிரதமர் மோடியுடைய அந்த பிராண்டை இங்கே மக்களிடத்திலே அந்த பிராண்டுடைய நன்மைகளை கொண்டு சேர்க்க அண்ணாமலை மாதிரி ஒரு இளைஞர் தேவை என்று சொல்லி தான் அண்ணாமலை கொண்டு வரப்பட்டார். அந்த பின்னணியில் தான் அவர் இங்கே ஐபிஎஸ் பதவி, கர்நாடகாவில் அவர் வகித்து வந்த ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்த தேசிய தலைவர்கள், ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர்களாம் சேர்ந்து தான் இங்கே அண்ணாமலை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஒரு கூட்டணி இல்லாமல் அப்படின்னு சொன்னாக்க, உதாரணத்துக்கு இந்த பெரிய கட்சி கூட்டணி இல்லாமல் பாமக கூட்டணியில் இருந்து தேசிய ஜனநாயக முன்னணியாக 12% வாக்குகளை பெற்றது. அதுக்கு இன்னொரு ஆர்குமெண்ட்டு சொல்கிறாங்க. அண்ணாமலை முதன்முறையாக 12% வாக்குகள் பெறவில்லை. அதற்கு முன் பல சந்தர்ப்பங்கள் பாஜக பெரிய அளவில் வாக்கு சதவீதம் பெற்றிருக்கிறது. வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறதும் குறைவதும் கம்மி தான். குறிப்பாக கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் அண்ணாமலைக்கு முன்பே பாஜகவுக்கு இங்கே பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்று சொல்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதிலே ஓரளவுக்கு நியாயம் இருக்கிறது, ஒரு வாதம் இருக்கிறது. ஆனால் ஒரு தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு பாஜகவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு உறுதியாக அண்ணாமலை அப்படிங்கிற பிராண்ட் உதவியது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே எல்லாமே பாஜகவுடைய வளர்ச்சிக்கு இந்த சாதகமாக இருந்த சூழ்நிலையை திடீரென்று இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இல்லை, நயினார் நாகேந்திரன் தான் வர வேண்டும், ஏன்னா அதிமுகவை அனுசரித்து போக வேண்டும், அதிமுக பாஜக கூட்டணி இல்லாமல் இங்கே திமுகவை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அமித்ஷா, நரேந்திர மோடி போன்றோர் தீர்மானித்து ஒரு விதத்தில் பார்த்தா அவங்க தான் அண்ணாமலையை பின்வாங்க சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அண்ணாமலை பாஜகவுடைய சட்டவிதிகளின்படி 4 வருடம் தலைவர், 3 வருடம் தலைவர்லாம் அதுக்கு எக்ஸெப்ஷன் ஈஸியாக பண்ணலாம், அது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தல் முடியும் வரையும் அண்ணாமலை தொடர்வார் அப்படிங்கிறது சொல்கிறது எந்த விதமான கஷ்டமுமே கிடையாது. ஆனால் அதை செய்யாமல் பாஜக அதிமுக கூட்டணி வலுவாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையிலே அவர்கள் இங்கே அண்ணாமலை விலக சொல்லிவிட்டு நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்தார்கள். நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு நயினார் நாகேந்திரன் அவரால் முடிந்தவரை எந்த அளவுக்கு அதிமுக இறங்கி போக முடியுமோ அந்தளவுக்கு இறங்கி போயிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, எங்களுடைய கூட்டணியுடைய ஆட்சி, ஆனால் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கணும்னு அதிமுகவினர் சொல்ல வேண்டியதே நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறார். அது ஒரு விதத்தில் கூட்டணிக்கு வலு சேர்த்து இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி வருகின்ற திங்கட்கிழமை துவக்குகிறார். மாநிலம் முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். பல மாவட்டங்களில் பல்வேறு கட்டங்களில் அந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த சுற்றுப்பயணத்தினுடைய துவக்கம் வருகின்ற திங்கட்கிழமை கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலே நடந்திருக்கிறது.
அந்த துவக்க விழாவிற்கு வந்து பாஜக தலைவர்களை வந்து அதிமுக அழைத்திருக்கிறது என்று தகவல் வந்திருக்கிறது. குறிப்பாக நயினார் நாகேந்திரனுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதிமுக சொல்கிறது வந்து பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் தான். அந்த முக்கிய தலைவர்கள் யார் யாருன்னு கேட்க வானதி ஸ்ரீனிவாசன் இது போன்ற தலைவர்களை தவிர சுவாரஸ்யமாக அதில் அண்ணாமலையுடைய பெயர் இல்லைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர் பகுதியில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிராண்ட் அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது. அவர் கொங்கு நாட்டை சேர்ந்தவர், கரூர் பகுதியை சேர்ந்தவர். கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கத்தில் வந்து அந்த கோயம்புத்தூர் திருப்பூர் மேட்டுப்பாளையம் குன்னூர் ஊட்டி அந்த பெல்ட்டில் வந்து தமிழ்நாட்டின் பிற பகுதிகளை விட அவருக்கு பெரிய அளவில் செல்வாக்கு இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் இதற்கு வந்து அண்ணாமலையுடைய எதிரிகளுடைய பதிலடி அவ்வளோ செல்வாக்கு இருந்தாலும் அவர் வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறார்கள். அதற்கான முக்கியமான காரணம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, உள்ளடி இருக்கிறது. அண்ணாமலை வெற்றி பெறக்கூடாது என்று அதிமுகவினர் பலருமே விருப்பப்பட்டார்கள்ங்கிறது எல்லாமே அறிந்த விஷயம். அங்கே வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து அண்ணாமலை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி அதிமுகவினர் திமுகவுக்கு வாக்களித்தார்கள், அதனால் தான் அவங்களுடைய கேண்டிடேட் வந்து 3வது இடத்துக்கு 4 இடத்துக்கெல்லாம் தள்ளப்பட்டாருங்கிற பேச்சுக்கள் இருக்கிறது. அது ஒரு பெரிய டிபேட். பல இடங்களில் வந்து அந்த மாதிரி நடந்ததாக சொல்லுகிறார்கள். எங்கெல்லாம் வந்து பாஜக வரக்கூடாது என்று அதிமுக நினைக்கிறதோ அங்கெல்லாம் வந்து அதிமுகவினர் வந்து திமுகவுக்கு வாக்களித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதை வந்து ப்ரூவ் பண்ண முடியாது, யாருமே ப்ரூவ் பண்ண முடியாது. அதுதான் உண்மையாக அதிமுக பாஜக கூட்டணியுடைய கிரவுண்ட் ரியாலிட்டியாக அன்று இருக்கிறது. இப்போ நயினார் நாகேந்திரன் வந்துட்டதுனால அது எந்த அளவுக்கு மாறும், இல்லை நயினார் வந்து முன்னாடி அதிமுகவில் இருந்தவர், எடப்பாடி பழனிசாமி நண்பர், அது மட்டுமல்ல எல்லா 2ஆம் கட்ட தலைவரும் ரொம்ப நெருக்கமானவர். நயினாரே சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊரில் இருக்கிற அதிமுக காரணம் எனக்கு தெரியும், அதனால் பாஜகவுக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் ஒரு பக்கம் விட்டுவிட்டாலும் கூட மிக மிக முக்கியமாக இப்பொழுது கடந்த வாரம் 10 நாட்களாக வந்து நடிகர் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ட்ராக்ஷன், மிகப்பெரிய ஒரு ஆதரவு கூடிக்கொண்டே வருகிறது என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆரம்பத்தில் வந்து இது ஒரு மார்க்கெட்டிங் ஹைப் என்று சொல்லப்பட்டது. அவங்க வந்து விஜயுடைய தரப்பில் மார்க்கெட்டிங் செஞ்சு அவருக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு காட்டிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் மெல்ல மெல்ல பல ஒப்பீனியன் போல்ஸ், பல கட்சி சார்பற்ற வந்து தேர்தல் ஆய்வாளர்கள் வந்து சொல்ல வருகிறது என்னன்னாக்க, தமிழ்நாட்டில் பல இடங்களிலே வந்து திமுகவுக்கு பெரிய தலைவலியாக விஜய் மாறக்கூடும். அது மட்டுமல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணியை விட அதிக வாக்கை வந்து பாஜக தமிழக வெற்றி கழகம் பெறும்னு சொல்லியிருக்கிறார்கள். இது வந்து ஒரு அதிர்ச்சியூட்டும் ஒரு சர்வேவாக தான் இருக்கிறது பலருக்குமே. என்னை போன்றவர்களுக்குமே வந்து இது நம்புவதற்கு கடினமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் வந்து விஜய் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஹைப் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டார். எப்படி சீமான் 7% 8% வாக்கு வாங்கிட்டு கட்சி நடத்துகிறாரோ அந்த மாதிரி இவர் அதிகபட்சமாக ஒரு 10-12% வாக்குகள் வாங்கக்கூடும் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் அதே வேளையில் இப்பொழுது வந்திருக்கும் தகவல்கள் இப்படி இளைஞர்கள், பெண்கள் பெருவாரியாக வந்து அவருக்கு விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் அதிமுகவுக்கு இரட்டை இலைக்கு வாக்களிக்கும் பெண்கள் பலருமே வந்து இனிமேல் நாங்கள் விஜய்க்கு வாக்களிப்போம் என்று சொல்வதாக தகவல் வருகின்றன. இன்னொரு கண்ணோட்டம் அதில் இருக்கிறது, பாஜகவிலே கூட அண்ணாமலையை மாற்றியதிலே வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் அண்ணாமலை ஆதரவாளர்கள் வந்து கட்சியின் மீது கோபத்தாலே வந்து அவங்களுமே கூட விஜய் ஆதரவாளராக மாறக்கூடும் அப்படிங்கிறது வந்து ஒரு தகவலாக இருக்கிறது. ஆக இதெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதிமுக பாஜகவுடைய கூட்டணி வந்து தடுமாறுகிறது இப்போதைக்கு அப்படிங்கிறது எந்த தகவலுமே கிடையாது. இதை அதிமுகவில் உள்ள பலருமே கூட சொல்லுகிறார்கள். குறிப்பாக வந்து அதிமுக ஐடி விங், அதாவது அவங்களுடைய ஆன்லைன் ஐடி விங் வந்து மிக மோசமாக செயல்படுகிறது என்று பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இந்த குற்றச்சாட்டுகள் யூடியூப்பில் நிறைய பேர் பேசுகிறாங்க. இன்னொன்று, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த வாய்ப்புகளை வந்து அதிமுக தலைவர்கள் பயன்படுத்தி கொண்டு எப்படியாவது இந்த திமுகவுக்கு எதிராக இருக்கும் அந்த ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அலையை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட், அந்த உத்வேகம், அந்த ஒரு புலிப்பாய்ச்சல் போல ஒரு வேகம் வந்து அதிமுகவில் இல்லை என்று பலரும் சொல்கிறார்கள். அதற்கு சிறந்த உதாரணம் திருப்புவனத்தில் வந்து அந்த இளைஞர் படுகொலை செய்யப்பட்டார். மடப்புறம் அஜித்குமார் காவல்துறையினால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. அந்த நீதிமன்ற வழக்கு போட்டதில் வந்து அதிமுக ஒரு பங்கு இருக்கிறது என்று சந்தேகமே கிடையாது. ஆனால் வந்து நேரிலே வந்து எடப்பாடி பழனிசாமி செல்லவில்லை, நயினார் நாகேந்திரன் செல்லவில்லை, யாருமே செல்லவில்லை. யாருமே எதிர்பாராத வண்ணம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து அங்கே போய் நேரிலே ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகாரம் வந்து பலருமே வந்து விஜய் விமர்சித்து வந்தார்கள். அவர் வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டீஷியன், வீட்டில் இருந்துட்டு தான் வேலை செய்வார், வெளியில் வாங்க விஜய்ன்னு சொல்லிட்டு பல பத்திரிகையாளர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். வெளியில் வந்துட்டார், எதிர்க்கட்சி தலைவர் வரவில்லை, அவர் வந்துட்டார்.
இது போன்ற விஷயங்களில் வந்து அதிமுக வந்து வாய்ப்புகளை இழந்து களத்திலே வந்து இன்னுமே அந்த பழைய இரட்டை இலை தங்களுக்கு வாக்குகளை கொடுக்கும். நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கலை, ஆனால் எங்களுக்கு பிரதமர் முக்கியம் இல்லை, ஆனால் சட்டமன்ற தேர்தலில் வந்து எடப்பாடியார் தான் தலைவராக வேண்டும், முதல்வராக வேண்டும் என்று மக்கள் பெரிய அளவில் ஆசைப்படுகிறார்கள் என்ற ஒரு கனவிலே அதிமுக இருக்கிறது. அந்த கனவு நனவாகுமா இல்லையாங்கிறது தெரியவில்லை. ஆனால் உறுதியாக இன்றளவிலே அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஒரு மாதிரி தட்டுத்தடுமாறி இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. அந்த தமிழிலே சொல்வது போல ஒரு மாலும் இல்லாத கப்பல் போலத்தான் அந்த கூட்டணி போய்கொண்டு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி வேண்டிக் கொண்டிருந்தாலுமே கூட சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை அண்ணாமலை தலைவராக வைத்திருந்தால் உறுதியாக இந்த கூட்டணிக்கு மேலும் வலுவாக இருந்திருக்கும். அண்ணாமலை வந்து அனுசரித்து போக மாட்டார், அண்ணாமலை வந்து அதிமுக வெற்றிக்கு பாடுபட மாட்டார், பாஜக வளர வேண்டும் என்று நினைப்பார். அதனால் வந்து அதிமுக ஒரு இன்செக்யூரிட்டி அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று சொன்னாலும் கூட உறுதியாக இப்போ இருக்கும் ஒரு மாதிரி ஒரு வலுவற்ற ஒரு காட்சியாக இந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி காட்சி அளித்திருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறது தான் பலரும் சொல்லுகிறார்கள். அண்ணாமலை மீது தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளை பலரும் வைக்கிறார்கள், பாஜகவிலும் வைக்கிறார்கள், பிற கட்சிகளும் வைக்கிறார்கள். அண்ணாமலைக்கு வந்து கட்சியிலேயே பெரிய எதிர்ப்பு இருக்கிறது. தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன் போன்றவர்கள்லாம் வந்து அண்ணாமலை எதிர்ப்பு அப்படிங்கிறது வலுவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக அண்ணாமலை தலைவராக இங்கே நல்லபடியாக ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பலரையும் வந்து ஆளுநர் ஆக்கியதே மத்திய பாஜக தான். கோவை பகுதியைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் வந்து அந்த பகுதியிலே வந்து அண்ணாமலைக்கு தலைவலியாக மாறுகிறார் என்று சொல்லி அவளை வந்து ஆரம்பத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு ஆளுநராக அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் வேறு மாநிலத்துக்கு அவர் போயிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு அடிப்படையிலாம் தமிழிசை சவுந்தரராஜன் கூட தெலுங்கானா மற்றும் பாண்டிச்சேரி ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அவர் வந்து மறுபடி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று தென்சென்னையிலே போட்டியிட்டு தோற்று போனார். ஆனால் அந்த தேர்தலில் வந்து பல இடங்களில் வந்து அதிமுக கூட்டணியில் இல்லாத பொழுதே கூட பாஜக வந்து 2வது இடத்திற்கு வந்தது. தேசிய ஜனநாயக முன்னணி வந்து அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளிவிட்டு பாஜக 2வது இடத்திற்கு உள்ளது. அதற்கு காரணம் வந்து அண்ணாமலையுடைய பிரசன்ஸ் தான்ங்கிற சந்தேகம் இல்லை. ஆக இவ்வளவு பாசிட்டிவ்ஸ் இருந்துமே கூட அதிமுகவுடைய விருப்ப வெறுப்புகளுக்கு இறங்கி போக வேண்டிய அவசியம் வந்து மத்திய பாஜகவுக்கு என்ன வந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. அதற்கும் பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த கூட்டணி இல்லை என்று சொன்னால் திமுக மீண்டும் வந்துவிடும், அதிலே வந்து மத்திய பாஜக உடன்பாடு இல்லை, தங்கள் இழந்தாலுமே கூட இங்கே தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும், அதற்கு சொல்ல முடியாத பல காரணங்கள் இருக்கின்றன, அந்த காரணங்களால் தான் இந்த கூட்டணி அமைத்து கொண்டார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்றைய அளவிலே இன்றைய சூழ்நிலையிலே வந்து அடுத்த 8 மாதங்கள் தேர்தலுக்கு இருக்கின்றன. திமுக வந்து பல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஸ்டேக்ஸ், நிர்வாக கோளாறுகள், நிர்வாக தளர்வுகள், சட்டமன்ற பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு வலுவான கட்சியாகத்தான் காட்சிக்கு இழுக்கிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. வேகமாக விஜயுடைய கட்சி வலுவடைந்து வருகிறது அப்படிங்கிறதே சந்தேகமே கிடையாது. ஆக இந்த சூழ்நிலையிலே உறுதியாக இன்றளவில் நயனார் நாகேந்திரனை கொண்டு வந்து அண்ணாமலையை நீக்கிவிட்டது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளண்டர், பொலிட்டிக்கல் பிளண்டர் அப்படிங்கிறது எந்த சந்தேகம் இல்லைங்கிற ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட் மெல்ல நிரூபணமாகி வருது அப்படிங்கிறது தான் கலையதார்த்தம். இதற்கான விடை வந்து சட்டமன்ற தேர்தலில் கிடைக்கும் என்று சொல்லாமல் சட்டமன்ற தேர்தலாம் கிடைக்கும் என்று சொல்லலாம், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் உறுதியாக என்ன கணக்குகளை போட்டு அமித்ஷா, நரேந்திர மோடி போன்றவர் வந்து இங்கே அண்ணாமலையை நீக்கினார்களோ அந்த கணக்குகள் பலிப்பது கடினமாகி வருகிறது அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது. இப்படியே போனால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவங்க மெஜாரிட்டி குறையலாம். ஆனால் அதைவிட ஆச்சரியமாக விஜய் வந்து எதிர்க்கட்சியாக வந்துவிடக்கூட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அகெயின் இதெல்லாம் வந்து பெரிய மார்க்கெட்டிங் வேலை. இந்த எலெக்ஷன் சர்வேலாம் வந்து உண்மையான சர்வேக்களா இல்லை அதுவுமே கூட பெய்ட் சர்வேக்களா அப்படிங்கிற நமக்கு ஏதாவது பணம் கொடுத்து சர்வே போடுறாங்களாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயமானால் பொதுவெளியில் உள்ள தகவல்களின் அடிப்படையிலே உறுதியாக பாஜக அதிமுக கூட்டணி ஒரு மாதிரி மாலுமி இல்லாத கப்பல் போல் தவிக்கிறது அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது. இதை பற்றி உங்கள் கருத்தை என்ன பதிவிடுங்கள். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நான் வேறொரு தகவலோடு விரைவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.